கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்பதாக அருமையாக இந்த வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு பாருங்க, தேவன் நமக்கு போதிக்கிறவராகவும், தேவன் நமக்கு வழிகாட்டுகிறவராகவும், தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராகவும் காணப்படுகிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான குழப்பத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையிலே குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்ய போகிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை. இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை. இந்த கஷ்டத்திலிருந்து நான் எப்படி மீண்டு வரப்போகிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை. என் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை. இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி மீண்டு வரப்போகிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை. வழி தெரியாதபடி சிக்குண்டு கிடக்கிறார்கள். பாருங்கள், ஒரு முள் புதரிலே எப்படி ஒரு ஆடு போய் சிக்கி கொண்டால் அது வெளியே வர முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிறதோ, முட்புதரிலே ஒரு ஆட்டுக்கடா போய் சிக்குண்டு கிடக்கிறது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிமாக அந்த கஷ்டத்தில், பிரச்சனையில் அப்படியே சிக்குண்டு கிடக்கிறோம், மாட்டிக்கொண்டு கிடக்கிறோம். எப்படி நாம் வெளியே வருவது என்பது நமக்கு தெரியாதபடி நாம் கத்திக்கொண்டிருக்கிறோம். தானாக சுயமாக முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். முயற்சித்து வெளியே வந்து விடலாம் என்று நம்முடைய பலத்தால், சுய பலத்தால் முயற்சி பண்ணி பார்க்கிறோம். நம்மால் வெளியே வர முடியவில்லை. காரணம் என்ன தெரியுங்களா? நாம் வகையாக மாட்டிக்கொண்டோம், வகையாக பிரச்சனையில் மாட்டிக்கொண்டோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வகையாக பிரச்சனையில் மாட்டிக்கொண்டீங்களா? கவலைப்படாதீங்க. நம்ம ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டா என்னங்க பண்ணுவோம்? ஒரு ஆட்டுக்கடை அந்த முற்புதரில் கிடக்கிறத என்னங்க பண்ணோம்? சத்தம் போட்டு கத்துங்க, மேன கத்தும், சத்தம் போட்டு கத்தும், கத்திக்கொண்டே இருக்கும். அது என்னத்துமா சொல்லி கூப்பிடுது? என்னை யாராவது காப்பாற்றுங்க, நான் இதை போல் முள்ளில் வந்து மாட்டிக்கிட்டேன், என்னை யாராவது காப்பாற்றுங்க, ஐயோ என்னால் வலி தாங்க முடியல, என்னை யாராவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி கூப்பிடும். பார்த்தீங்களா? அது போல தான் இன்றைக்கி நம்ம கூப்பிட போகிறோம். ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க, ஏசப்பா நான் வகையாக வந்து மாட்டிக்கிட்டேன்ப்பா, எனக்கு வழி தெரியாமல் நான் இருக்கிறேன்ப்பா, பாதை தெரியாமல் நான் சிக்குண்டு கிடக்கிறேன்ப்பா, என்னை எப்படி ஆகிலும் காப்பாற்றுங்கப்பா, என்னை எப்படி ஆகிலும் விடுதலை ஆக்குங்கப்பான்னு சொல்லி நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் வழிகாட்டியாக இருக்கிறார். அவர் ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்திய தேசத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. கீழே பூமிக்கு அடியிலே சுரங்க தொழிலாளர்கள், அவர்கள் சுரங்க தொழிலில் அவர்கள் உள்ளே மாட்டிக்கொண்டார்கள். சுரங்கத்திலே உள்ளே மாட்டிக்கொண்டார்கள். வெளியே வர முடியாதபடி மிகவும் வகையாக அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். எத்தனையோ டெக்னாலஜி வந்து அவர்களை எப்படியாவது வெளியே கொண்டு வர வேண்டும் என்று எத்தனையோ டெக்னாலஜி மூலியமாக அவர்களை வெளியே அழைத்து வருவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 நாள் ஆகிவிட்டது. அவர்களை நெருங்கவே முடியவில்லை. கடைசியில் எப்படியோ ஒரு ஆலோசனை செய்து அவர்களுக்கு முதல் ஒரு சின்ன ஓட்டை வழியாக உணவுகளை கொடுத்து, பிற்பாடு அவர்களை அழகாக இன்னும் சிறிது ஓட்டை துவாரத்தை பெரிதாக்கி அவர்கள் உள்ளே இருந்தவர்களை வெளியே கொண்டு வந்தார்கள். நான் யோசித்தேன், இந்த உலக பிரகாரமான மனிதர்களுக்கு இவ்வளோ யோசனை, இவ்வளோ சிந்தை இருக்குமானால், இவ்வளோ சிந்தனையும் இருந்து எத்தனையோ கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிற அவர்களை சிக்குண்டவர்களை மீட்டெடுப்பார்களானால், என் தேவன் எவ்வளோ வல்லமையுள்ளவர். மனிதர்களுக்கு 6 அறிவு படைத்து மனிதர்களை உண்டாக்கின என் தேவன் எவ்வளோ அறிவுள்ளவர், எவ்வளோ ஆச்சரியமானவர். அவர் என்னை வெளியே கொண்டு வர மாட்டாரா? நானும் அப்படித்தான் ஒரு சுரங்க தொழிலே, ஒரு சுரங்கத்தின் பாதையிலே, குகையிலே மாட்டிக்கொண்டது போலத்தான் என் வாழ்க்கையிலே நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். இந்த உலக பிரகாரமான ஒரு மனுஷன் தன் அறிவை பயன்படுத்தி, தன் புத்தியை பயன்படுத்தி, தன்னுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒருவரை காப்பாற்றுவான் என்று சொன்னால், என் தேவன் என்னை காப்பாற்றாமல் போவாரா? என் தேவன் என்னை தப்புவிக்காமல் போவாரா? என் தேவன் என்னை விடுவிக்காமல் போவாரா?
நிச்சயமாக என் தேவன் என்னை காப்பாற்றுவார். நிச்சயமாக என் தேவன் என்னை காப்பாற்றுவார். நிச்சயமாக என் தேவன் என்னை வெளியே கொண்டு வருவார். நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வருவேன். அல்லேலூயா. நிச்சயமாக இந்த கஷ்ட காலங்களிலிருந்து நான் வெளியே வருவேன். இந்த கடன் என்கிற பிரச்சனை எப்படி நான் அடைக்க போறேன்னு தெரியல, ஆனால் நான் வெளியே வருவேன். இயேசுவின் நாமத்தில் இந்த வீட்டை எப்படி கட்டி முடிப்பேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஆண்டவர் வழிகாட்டுவார். நான் அதை கட்டி முடிப்பேன். அல்லேலூயா. என் பிள்ளைங்களுக்கு நான் இன்னும் ஃபீஸ் கட்டலை, அதை கட்டுவதற்கான பலனை கர்த்தர் எனக்கு தருவார். அதற்கான வழியை கர்த்தர் எனக்கு உண்டாக்குவார். இயேசுவின் நாமத்தினாலே இன்னும் என் பிள்ளைகளுக்கு திருமணத்தை செய்யவில்லை, பணம் இல்லை, போதிய பணம் இல்லை. தேவன் வழிகளை திறந்து கொடுப்பார், வழி வாசல்களை உண்டாக்குவார். தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுடைய குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த சங்கீதம் 32:8 மட்டும் வாசிங்க. சங்கீதம் 32:8 மட்டும் சத்தம் போட்டு வாசிங்க. சத்தம் போட்டு வாசிங்க. ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் என்னை போதித்து நான் நடக்க வேண்டிய வழியில் என்னை நடத்துங்க, எனக்கு வழிகாட்டுங்க, எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, என்னை எப்படி ஆகிலும் காப்பாற்றுங்கன்னு கேட்கலாமா? அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, நீ நல்லவராக இருக்கிறீரப்பா, நன்மை செய்கிறவராக இருக்கிறபடினாலுமே துதிக்கிறோம். இதோ இந்த வேலையில் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே, கூப்பிடுகிறோமப்பா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே. இதோ வழி தெரியாமல் வகையாக வந்து மாட்டிக்கிட்ட ஆண்டவரே, வழி தெரியாமல் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு ஆண்டவரே, பாதை தெரியாமல் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு ஆண்டவரே, வெளியே வர முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிறோம், வெளியே வர முடியாதபடி திக்கு முக்காடி கொண்டிருக்கிறோம். அப்பா, வெளியே கொண்டு வாங்கப்பா, இந்த பிரச்சனை வெளியே கொண்டு வாங்கப்பா. அன்னைக்குடைய வாழ்க்கையில் வழி தெரியாமல் நான் என்ன செய்ய போறேன்னு வழி தெரியாமல் ஆண்டவரே இருக்கிறாங்களே, வழி தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வழியாய் இருக்கும்படியாய், கர்த்தர் துணையாய் இருக்கும்படியாய், கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படியாய், கர்த்தர் அவர்களை தப்புவிக்கும்படியாய் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம். வழி காட்டக்கூடியவரே, வழி நடத்தக்கூடியவரே, இந்த வேளையில கூட பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழி தெரியாது இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வழியை காண்பித்து கொடுப்பீராக, வழியை காண்பித்து கொடுப்பீராக. ஆண்டவரே, ஆலோசனை கொடுத்து ஆண்டவரே நீர் அவர்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவே நாமத்தில் விடுதலை, கர்த்தருடைய பிள்ளைகளை விடுதலை, கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பீராக. ஆண்டவரே, என்ன பிரச்சனையில் இருக்கிறார்கள் ஆண்டவரே, என்ன விதமான சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்கப்பா, தேவ பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்கப்பா. அல்லேலூயா. கண்ணீருக்கான விடுதலை தாங்கப்பா, கண்ணீர் விட்டு அல்லாதபடி இயேசுவின் நாமத்தில் தேவ பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து ஒரு விடுதலை உண்டாக்குங்க ஆண்டவரே. இயேசு 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 நாமத்தில் விடுதலை. என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே, என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீரே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் விடுதலை. எப்பொழுது எல்லாவற்றும் விடுதலை. சங்கீதம் 32:8 எங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதாக. அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொன்னீங்களே, வழியை காட்டுங்க ஆண்டவரே, இன்றைக்கு காட்டுங்க ஆண்டவரே, இன்றைக்கு வழி காட்டுங்க ஆண்டவரே. இதோ கல்லூரிக்கு போகிற பிள்ளைகளுக்கு வழி காட்டுங்க ஆண்டவரே, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு வழி காட்டுங்க ஆண்டவரே. இதோ கடன் பிரச்சனை அடைக்க வேண்டும் என்று சொல்லி கடன்காரர்கிட்ட பேச போகிறார்களே, வழி காட்டுங்க ஆண்டவரே. ஆபீசர்களை சந்திக்க போகிறார்களே, வழி காட்டுங்க ஆண்டவரே. வேலைக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்களே, வழிகாட்டுங்க ஆண்டவரே. தகப்பனே தகப்பனே, ஏதோ ஒரு காரியத்துக்காக அரசு அதிகாரிகளை பார்க்க போகிறார்களே, வழிகாட்டுங்க ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவரையும் வழிகாட்டுங்க ஆண்டவரே. இயேசுவே நாமத்தினாலே அன்றைக்கு தகப்பனே நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பத்திமை குருடன் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது விடுவித்தீரே, இதோ உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். இயேசுவே, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். தாவீதின் குமாரனை எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். எங்களுடைய சத்தத்தை கேட்டு, எங்களுடைய உரத்த சத்தத்தை கேட்டு தேவன் எங்களை விடுவிக்கும்படியாய், தேவன் எங்களை தப்புவிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரும் விடுதலையாக்குவதாக, கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரும் விடுவிப்பீராக. விடுதலை தருகிற தேவனுடைய கரம் இறங்கட்டும். இன்றைக்கு என்னை வழிகாட்டுங்க ஆண்டவரே. நீங்க மட்டும் வழிகாட்டலனா என்னால வெளியே வர முடியாது. ஏசப்பா, என் சூழ்நிலைகளை அறிந்தவரே, என் சிச்சுவேஷனை நன்றாக புரிந்து வைத்திருக்கிற தேவனே, இயேசுவே எங்களை காப்பாற்றும் என்று நோக்கி கூப்பிடுகிறோம். இயேசுவே எங்களை காப்பாற்றும் என்று நோக்கி கூப்பிடுகிறோம். இதோ என் சத்துருனை நெருக்குகிறான், என் சத்துருனை துன்பப்படுத்துகிறான், என் சத்துருனை நாசமாக்குகிறான். இயேசுவே இறங்கும் ஆண்டவரே,
இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே, என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே, என்னை குணமாக்கும் ஆண்டவரே, எனக்கு அற்புதம் செய்யும் ஆண்டவரே, இயேசுவே என்னை காப்பாற்றும், கைவிடாதுரும் ராஜா. தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுவிக்க போவதற்காக நன்றி. ஆவியானவர் பொறுப்பெடுப்பீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.